Happy greetings to all my dear friends and family. இன்னைக்கு டே 11 ஆஃப் வாட் ஐ லேண்ட் இன் டே ஃபார் மை கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 10 அப்படின்னு நான் போட்ட வீடியோவில் வந்து பயோ பொட்டன்ஷியலோடைய ஆரிஜின் பற்றி படிச்சிருந்தேன். ஸோ இதில் வந்து எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அண்ட் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ரெண்டும் உண்டு. நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன், அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அஸ் we know யூனிபோலார் எலக்ட்ரான், பைபோலார் எலக்ட்ரான், இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி தான் படிப்போம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நர்ஸ்ட் இக்குவேஷன் பற்றி படிச்சிருக்கணும். ஸோ இந்த இக்குவேஷன் ரொம்ப மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் இதில் வந்து போலரைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான், அப்புறம் நான் போலரைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா ஒரு கரண்ட் அதில் பாஸ் ஆகும்போது, அதாவது ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதில் வந்து இந்த என்னுடைய பொட்டன்ஷியலில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ அதான் வந்து போலரைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான். நான் போலரைசேஷனாக எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. ஸோ இங்கே ஸ்பெசிஃபைடாக தெரிஞ்சுக்க வேண்டிய இதெல்லாம் அப்படின்னா அயானிக் பொட்டன்ஷியலும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும். ஸோ அயானிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா how strongly an ion attracts or pulls electron towards itself. ஓகேவா? அது இது எலக்ட்ரானிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா tendency of an element to gain or lose electron when it is in contact with the solution of its ion. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பொட்டன்ஷியல் ரெண்டு டைப்பாக டிவைட் ஆகும். ஒன்று ரெடக்ஷன் பொட்டன்ஷியல், அதாவது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இன்னொன்று ஆக்சிடேஷன், அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதில் தான் இதில் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸை கவர் பண்ண வேண்டியது. ஸோ நாளைக்கு என்ன படிக்கிறேன் அப்படின்னு நாளைக்குள்ள வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சேர்ந்து படிக்கலாம் வாங்க.